ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலையில் நடக்க இருக்கக்கூடிய வசந்தோத்சவம் சேவா பற்றிய முழுமையான தகவல்கள் பார்க்கலாம். திருமலையில் வருடம் ஒரு முறை நடக்கக்கூடிய வசந்தோத்சவம் சேவா இந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 10, 11 மற்றும் ஏப்ரல் 12 நடக்க இருக்குது. இதற்குரிய தரிசன டிக்கெட்ஸ் நாளை ஜனவரி 21 காலையில் 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஹஸ்ர தீப அலங்கார சேவாவோடு சேர்த்து இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த வசந்தோத்சவம் சேவா டிக்கெட்ஸ் தேவைப்படக்கூடியவங்க நாளை ஜனவரி 21 காலையில் 10 மணிக்கு டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ புக் பண்ணிக்கலாம். எப்படி இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் நாம் புக் பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் இந்த வசந்தோத்சவம் சேவா டிக்கெட்டும் நம்ம புக் பண்ணணும். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஹஸ்ர தீப அலங்கார சேவாவிற்கு இருக்கக்கூடிய அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் வசந்தோத்சவம் சேவாவிற்கும் இருக்கும். கடந்த 180 நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா, கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஹஸ்ர தீப அலங்கார சேவா அல்லது போன மாதம் ஓப்பனான தெப்போத்சவம் சேவா அல்லது வேறு ஏதாவது வருடாந்திர ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் கடந்த 180 நாட்களில் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நாளை ஓப்பன் ஆகக்கூடிய வசந்தோத்சவம் சேவா அல்லது மற்ற ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஹஸ்ர தீப அலங்கார சேவா புக் பண்ண முடியாது. டிக்கெட் புக் பண்ண தேதியை கணக்கு பண்ணாதீங்க, தரிசன தேதியை தான் கணக்கில் எடுத்துக்கணும். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா தரிசனம் பார்க்கறதுக்கு எந்த தரிசன நாளுக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த தரிசன நாளில் இருந்து 180 நாட்கள் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் மறுமுறை ஏதாவது ஒரு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும். இந்த ஆர்ஜித சேவா 180 நாட்கள் கணக்கில் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் புக்கிங் கணக்கில் வராது. ஸோ நீங்கள் அதை இதோட கம்பேர் பண்ண வேண்டாம். வசந்தோத்சவம் சேவாவாக இருந்தாலும் அல்லது வேறு ஏதாவது ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவாக இருந்தாலும் ஒரு லாகின்லேருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்சிமம் 2 பேருக்கும் மட்டும்தான் தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும். கல்யாணோத்சவம் சேவா மட்டும் கப்பல் டிக்கெட் என்பதனால ஒரு லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். அந்த ஒரு டிக்கெட்லேயே 2 பேர் சேவாவும் அட்டன் பண்ணிவிட்டு பெருமாள் தரிசனமும் அதே நாள் பார்த்துட்டு வந்துடலாம். வசந்தோத்சவம் சேவா டிக்கெட்டினுடைய ஒரு டிக்கெட் காஸ்ட் 300 ரூபாய். இந்த வசந்தோத்சவம் சேவா டிக்கெட் ஒரு லாகின்லேருந்து ஒருத்தருக்கும் மேக்சிமம் 2 பேருக்கும் நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். இந்த வசந்தோத்சவம் சேவா டிக்கெட்ஸ் நாம் புக் பண்ணோம்னா வசந்தோத்சவம் சேவாவையும் பார்த்துட்டு மூலார் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக சுபதம் என்ட்ரி வழியாகவும் போய் நாம் தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். பொதுவாக சுபதம் என்ட்ரி வழியாக போகக்கூடிய எல்லா தரிசன டிக்கெட்ஸுமே 500 ரூபாயோ அல்லது அதற்கு மேற்பட்டு தான் இருக்கும். 300 ரூபாயில் நம்ம சுபதம் என்ட்ரியில் போய் தரிசனம் பார்க்க முடியும்னா இந்த வசந்தோத்சவம் சேவா டிக்கெட் மூலமாக மட்டும்தான் முடியும். ஸோ இந்த வசந்தோத்சவம் சேவா டிக்கெட்ஸ் தேவைப்படக்கூடியவங்க மறக்காமல் நாளை காலை 10 மணிக்கு புக் பண்ணிக்கோங்க. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ண வேண்டாம். அவர்களை தரிசனத்திற்காக நீங்கள் உங்களோட இலவசமாகவே அழைச்சிட்டு போகலாம். ஏஜ் ப்ரூஃபுக்காக அவங்களுடைய ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் அவசியமாக எடுத்துகிட்டு போகணும். இதற்கு ட்ரெஸ் கோட் அவசியமாக ஃபாலோ பண்ணணும். லேடிஸ் சுடிதார் வித் துப்பட்டா அல்லது சாரீ வியர் பண்ணிக்கலாம். ஜென்ஸ் சேவா நடக்கும்போது மேலே ஷர்ட், இன்னர் பனியன் எதுவுமே வியர் பண்ணக்கூடாது. மேல் துண்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேஷ்டி தான் எல்லா ஜென்ஸுமே வியர் பண்ணணும். பேண்ட் அலௌடு கிடையாது. அதற்கப்புறம் சேவா முடிச்சுட்டு சுபதம் என்ட்ரி வழியாக தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் நீங்கள் ஷர்ட், வேஷ்டி வியர் பண்ணிக்கலாம். வசந்தோத்சவம் சேவா ஏப்ரல் 10, 11 மற்றும் 12 தொடர்ந்து 3 நாட்கள் நடக்கும். இந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் செலக்ட் செய்து நம்ம தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஒரு டிக்கெட்டுக்காக நாம் பே பண்ணக்கூடிய 300 ரூபாயிலேயே வசந்தோத்சவம் சேவாவும் அட்டன் பண்ணிட்டு பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். 2க்கும் சேர்த்து தான் ஒரு டிக்கெட்டுக்காக 300 ரூபாய் பே பண்ணுறோம். திரையோதசி, சதுர்தசி மற்றும் பௌர்ணமி திதிகளில் தான் இந்த வசந்தோத்சவம் சேவா தொடர்ந்து 3 நாட்கள் நடக்குது.
வசந்தோத்சவம் சேவா மேற்கு மாட வீதியில் இருக்கக்கூடிய W2 கேட்டில் அமைந்திருக்கக்கூடிய வசந்தோத்சவ மண்டபத்தில் நடக்கும். இதற்குரிய ரிப்போர்ட்டிங் டைம் மதியம் 1 மணி என்று நம்முடைய டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரிப்போர்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் நம்முடைய டிக்கெட்டையும் ஐடி ப்ரூஃபையும் சரி பார்த்த பிறகு வசந்த மண்டபத்திற்குள்ளே உட்கார்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த 3 நாட்களுக்குமே வசந்த மண்டபம் பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா சேஷாச்சலம் மலைத்தொடர் மாதிரியே டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு அடர்ந்த காடு. அதே போல் சேஷாச்சலம் மலைக்காட்டுக்குள்ளே என்னவெல்லாம் மிருகங்கள் இருக்கோ, என்ன மலர்கள் காய் கனிகள் வளருமோ அதே செட்டப்பில் தான் அந்த பேக்ரவுண்ட் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். டிடிடி கார்டன் டிபார்ட்மெண்ட் தான் இந்த பேக்ரவுண்டை ஒவ்வொரு வருஷமும் டெக்கரேட் பண்ணி கொடுப்பாங்க. வசந்த காலத்தை வரவேற்கக்கூடிய விதமாகத்தான் ஒவ்வொரு வருடமுமே இந்த வசந்தோத்சவ விழா திருமலையில் கொண்டாடப்படுது. இந்த 3 நாட்களுக்குமே உற்சவமூர்த்திகளினுடைய வெப்பத்தை தணிக்கக்கூடிய வகையில் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்வாங்க. 3 நாட்களுக்குமே சேவாவினுடைய ரிப்போர்ட்டிங் டைம் மதியம் 1 மணி. சேவா நடக்கக்கூடிய நேரம் மதியம் 2 மணி தொடங்கி மாலை 4 மணி வரை தொடர்ந்து 2 மணி நேரம் நடக்கும். சேவா முடிந்த உடனேயே சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக போய் நாம் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டும் வந்துடலாம். சேவாவினுடைய முதல் நாளும் 2வது நாளும் உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு சின்னப்பன திருமஞ்சனம் நடக்கும். பால், தயிர், தேன், இளநீர், மஞ்சள், சந்தனம் போன்ற திரவியங்களால் அபிஷேகம் நடக்கும். ஒவ்வொரு திரவியங்களாலும் உற்சவமூர்த்திக்கு அபிஷேகம் செய்து முடித்த உடனே தீபதூப ஆரத்தி காமிப்பாங்க. முதல் 2 நாட்களில் எந்த நாளுக்கு நம்ம இந்த வசந்தோத்சவம் சேவா டிக்கெட் புக் பண்ணாலும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமிக்கு நடக்கக்கூடிய சின்னப்பன திருமஞ்சனம் பார்க்கலாம். 3வது நாள் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணுறோம்னா அன்றைய நாள் மட்டும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி, ருக்மணி சமேதமாக நவநீத கிருஷ்ணர், சீதாதேவி சமேதமாக ஸ்ரீராமர், லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயர் இந்த 3 உற்சவ மூர்த்திகளையுமே ஒரே மேடையில் பக்கத்தில் உட்கார வச்சு 3 உற்சவ மூர்த்திகளுக்குமே சின்னப்பன திருமஞ்சனம் நடைபெறும். அதை பார்க்கறதுக்கு இன்னும் விசேஷமாக இருக்கும். ஏப்ரல் 12ஆம் தேதி அதாவது வசந்தோத்சவத்தினுடைய 3ஆம் நாள் பௌர்ணமி திதியை முன்னிட்டு தும்புரு தீர்த்த முக்கோட்டியும் இருக்கு. ஏப்ரல் 11ஆம் தேதி வசந்தோத்சவத்தினுடைய 2ஆம் நாள் காலை 8 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி தங்க ரதத்தில் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். இந்த 3 நாட்களுமே காலையிலேயே கோவிலில் இருந்து உற்சவமூர்த்தி புறப்பட்டு வெளியே வந்து கிழக்கு மாட வீதி வழியாக தெற்கு மாட வீதிக்கு திரும்பி அங்கேருந்து மேற்கு மாட வீதிக்கு வந்து W2 கேட்டினுடைய வசந்தோத்சவ மண்டபத்தில் காலையிலேயே வந்து உட்கார்ந்துடுவார். மதியம் சேவா நடக்கும். அதற்கப்புறம் மாலை நேரத்தில் மறுபடியும் W2 கேட்டில் அமைந்திருக்கக்கூடிய வசந்தோத்சவ மண்டபத்திலிருந்து வெளியே வந்து மேற்கு மாட வீதி, வடக்கு மாட வீதி, அங்கிருந்து திரும்பி கிழக்கு மாட வீதி வழியாக மறுபடியும் கோவிலுக்கு திரும்பிடுவார். வசந்தோத்சவத்தினுடைய முதல் 2 நாட்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி மட்டும்தான் இந்த மாட வீதிகளில் வலம் வருவாங்க. 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா 3 உற்சவமூர்த்திகளுக்கும் சின்னப்பன திருமஞ்சனம் நடக்கக்கூடிய காரணத்தினால இந்த 3 உற்சவ மூர்த்திகளுமே காலையிலேயே கோவிலில் புறப்பட்டு கிளம்பி W2 கேட்டில் இருக்கக்கூடிய வசந்தோத்சவ மண்டபத்திற்கு வந்துடுவாங்க. அந்த மாலை நேரத்தில் அந்தி சாயக்கூடிய நேரத்தில் ஃபோக்கஸ் லைட்டினுடைய வெளிச்சத்தில் இந்த 3 உற்சவ மூர்த்திகளும் பேரலாக ஒரே லைனில் மாட வீதியில் வலம் வருவாங்க. அதை பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாட வீதிகளில் வலம் வரக்கூடிய உற்சவ மூர்த்திகளை பார்க்குறதுக்கு தரிசன டிக்கெட் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. சேவா அட்டன் பண்ணுறதுக்கும் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கும் தான் டிக்கெட் புக் பண்ணணுமே தவிர்த்து மாட வீதிகளில் வலம் வரக்கூடிய உற்சவ மூர்த்திகளை பார்க்குறதுக்கோ அல்லது 2ஆம் நாள் காலை நடக்கக்கூடிய தங்கரத உலா பார்க்குறதுக்கோ நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. இந்த 3 நாட்களில் எந்த நாள் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த நாளுக்கு நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். சேம் டேயே நீங்கள் 2 தரிசனம் எல்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா இந்த அர்ஜித சேவா டிக்கெட்ஸும் புக் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறம் வர்ச்சுவல் அர்ஜித சேவா டிக்கெட்டோ 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோ வேறு ஏதாவது கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஒரே திருப்பதி தரிசன ட்ரிப்லேயே நீங்கள் 2 முறை பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடலாம்.
நாளை காலை 10 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய வசந்தோத்சவம் சேவா டிக்கெட் அல்லது ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஹஸ்ர தீப அலங்கார சேவா டிக்கெட்ஸ் எது புக் பண்ணாலும் சேவாவையும் பார்த்துட்டு, சேவா பார்த்த உடனேயே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த இரண்டிற்கும் சேர்த்து தான் நீங்கள் டிக்கெட் காஸ்ட் பே பண்ணுறீங்க. அதே போல் ஒரு லாகின்ல இருந்து 2 டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். அந்த லிங்கை கிளிக் செய்து ஆன்லைனில் நம்ம ரூம் புக் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ஒரு டிக்கெட் புக் பண்ணும் பட்சத்தில் புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ ரூம் புக் பண்ண முடியாது. தனி ஒரு நபருக்கு திருமலை ஆனாலும் திருப்பதி ஆனாலும் ஆன்லைன் ஆனாலும் ஆஃப்லைன் ஆனாலும் டிடிடி ரூம் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. சப்போஸ் ஒருத்தருக்கு தான் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய லக்கேஜஸ் அண்ட் மொபைல்ஸோடு சேர்ந்து நீங்கள் வசந்தோத்சவம் சேவா மண்டபத்திற்கு வந்து சேவா அட்டன் செஞ்சுட்டு அதற்கப்புறம் தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் சுபதம் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே ஒரு லக்கேஜ் அண்ட் மொபைல் டெபாசிட் கவுண்டர் இருக்குது. அங்கே சுபதம் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் லக்கேஜ் அண்ட் மொபைல்ஸ் டெபாசிட் பண்ண முடியும். அங்கே உங்களுடைய தரிசன டிக்கெட்டை காண்பித்து நீங்கள் உங்களுடைய லக்கேஜ் அண்ட் மொபைல் சரண்டர் பண்ணிடலாம். அதற்கப்புறம் தரிசனம் முடிச்சுட்டு வந்த உடனேயே அதே இடத்துல போய் நீங்கள் மறுபடியும் உங்களுடைய லக்கேஜ் அண்ட் மொபைல் ரிட்டர்ன் வாங்கிக்கணும். பெருமாளை சேவிச்சுட்டு வெளியே வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை காண்பித்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக கொடுப்பாங்க. அதை நாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக வாங்கக்கூடிய ஒவ்வொரு லட்டுக்கும் ஒரு 50 ரூபாய் நம்ம பே பண்ணணும். டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் வசந்தோத்சவம் சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்கு கீழே ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. வசந்தோத்சவம் சேவாவிற்கு இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் கிளிக் ஹியர் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா ஏப்ரல் 10, 11 மற்றும் 12 இந்த 3 நாட்கள் மட்டும்தான் க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகியிருக்கும். அந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் செலக்ட் செய்து நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளீஸ் கிளிக் ஹியர் என்ற லிங்க் கிளிக் பண்ணி போகிறீங்கன்னா உள்ளே போன உடனே செலக்ட் சேவாஸில் வசந்தோத்சவம் சேவாவோ அல்லது வேறு எந்த சேவாவிற்குரிய டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த சேவாவை செலக்ட் செய்து நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். கடந்த 180 நாட்களில் ஏதாவது ஒரு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் செய்து நீங்கள் தரிசனத்திற்கு போயிருந்தாலும் போகலனாலும் 180 நாட்கள் டைம் கேப் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ அதையுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கடந்த 180 நாட்களில் எந்த மொபைல் நம்பர், எந்த மெயில் ஐடி, எந்த ஆதார் கார்டு யூஸ் செய்து நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடி, மொபைல் நம்பர் லாகின் மற்றும் ஆதார் கார்டு அடுத்த 180 நாட்களுக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு தான் இந்த மெயில் ஐடி, மொபைல் நம்பர் லாகின், ஆதார் நம்பர் யூஸ் பண்ண முடியாதே தவிர்த்து மற்ற டிக்கெட்ஸான 300 ரூபாய் தரிசன டிக்கெட், வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட், அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் அல்லது வேறு எந்த தரிசன டிக்கெட் ஆனாலும் நீங்கள் அந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி, ஆதார் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.